24 சயின்ஸ் பேப்பர்ல அடுத்து இருக்கிற 5 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். அதில் இப்போ முதலாவது பார்க்க போறது 6வது கொஸ்டின். ரைட், 6வது வினா என்ன சொல்லிக்குதுன்னா, பின்வரும் எதில் ஓர் அமில ஒட்சைட் கமா ஈரியல் ஃபோட்சைட் கமா மூல ஒட்சைட் ஆகிய முறையே இடம்பெற்றுள்ளன. முதலாவது அமில ஒட்சைட் இருக்கணுமா, ரெண்டாவது அது ஒரு ஈரியல் ஃபோட்சைட் இருக்கணும், மூன்றாவது எப்படியான ஆன்சர் ஆயிக்கணும், ஒரு மூல ஒட்சைட்டா ஆயிக்கணும். ரைட், அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களோட புக்ல இந்த மாதிரி ஒரு அட்டவணை ஒன்று இருக்கும். ரைட், அப்ப இது எதுக்கான அட்டவணை சொன்னா, 3ஆம் ஆவர்த்தன மூலகம் எங்களுக்கு தெரியும். 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் சொல்லக்கிட்ட சோடியம், மெக்னீசியம், எலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், அதே போல குளோரைன். அப்ப இந்த 3 மூலகங்களோட ஒட்சைட்டுகள் தான் நீங்க தந்திக்கிறது. உதாரணத்துக்கு நாங்க சோடியம் சொல்லி பார்த்தா Na2O, மெக்னீசியம்டா MgO, அதே போல எலுமினியம்டா Al2O3. அடுத்து சிலிக்கான் எடுத்தோம்னு சொன்னா SaO2, பாஸ்பரஸ் P2O5, சல்ஃபர் SO3, குளோரின் சொல்றது Cl2O7. அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு மூலகல்பான்னு சொல்லி கீழே பாருங்க தந்திக்கிறாங்க. என்ன மாதிரி இங்க இந்த எரோலம் தந்திக்கிறாங்க. இந்த டிரெக்ஷன்ல போற நேரத்துல என்ன அதிகரிக்குது, அமிலப்பு அதிகரித்து செல்லுது. உதாரணத்துக்கு நான் பார்த்தோம்னா Na2 செல்றது ஒரு வன் மூலமா இருக்கும். அப்ப அடுத்து வர்றது இப்படி ஒரு மென் மூலமா இருக்கும். இந்த அலுமினியம் செல்றது அவர் ஒரு ஸ்பெஷலான ஆள். அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் ஒரு ஈரியல் ஆக்சைடு நாங்க செல்லுவோம். அதாவது அலுமினியம் உருவாக்குற ஆக்சைட் ஈரியல் ஆக்சைடு நாங்க செல்லுவோம். அதே தொடர்ந்து நாங்க பார்க்க கிட்ட பாருங்க, ஈரியல் ஆக்சைடு நாங்க செல்லுவோம். அதே தொடர்ந்து நாங்க பார்க்க கிட்ட பாருங்க, இது மென்னமிலம். அதே போல பொஸ்பரஸும் ஒரு மென்னமிலமாயிக்கும். கடைசியா வர கிட்ட பாருங்க, குளோரின் செல்றது ஒரு வண்ணமிலமாயிக்கும். அதே போலதான் சல்ஃபரும் ஒரு வண்ணமிலமாயிக்கும். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து விளங்குது பாருங்க, ஒரு வன் மூலம் மென்மூலமாக மாறி ஒரு ஈரியல்பாக மாறினதுக்கு போறோம், மென்னமிலத்திலிருந்து வண்ணமிலமா மாறுது. அப்ப எங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த இடத்துல அமில இயல்பு அதிகரிக்குது. எங்களுக்கு இது மறுபுறம் எப்படி சொல்லலாம், மூலியல்பு குறைவடைதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த டிரெக்ஷன்ல மூலியல்பு குறைவடைதுன்னு சொன்னால், இந்த மாதிரி டிரெக்ஷன்ல நாங்க பார்த்தோம்னா இங்க மூலியல்பு என்ன நடக்கும், மூலியல்பு அதிகரிக்கும். ரைட், அப்ப எப்படி அமில இயல்பு அதிகரிக்கிற டிரெக்ஷன்ல மூலியல்பு குறைவடையும், அதுக்கு எதிர் திசையில மூலியல்பு அதிகரிக்கிறதா இருக்கும். ரைட், அப்ப நாங்க இதை வச்சு நாங்க ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா பாருங்க, எங்களுக்கு ஈரியல்பு தெரியும், என்ன எலுமினியம் மட்டும்தான் வர. அப்ப நடுவுல வர்றது அலுமினியம் ஆக்சைடா இருக்கும். அப்ப முதலாவது ஆன்சர் வரலாம், அதே போல ரெண்டாவது ஆன்சர் வரலாம். அப்ப நாங்க இந்த 3வது ஆன்சரையும் எங்களுக்கு வெட்டி கொள்ளலாம், 4வது ஆன்சரையும் வெட்டி கொள்ளலாம். இப்ப நாங்க பார்க்கணும் அமில ஆக்சைட் யாருன்னு சொல்லி பாருங்க. எஸ்தவத்துல ஒரு அமில ஆக்சைட்டா அமில ஆக்சைட் தான் நீக்குது. ரெண்டாவது ஆன்சரையும் அமில ஆக்சைட் தான் நீக்குது. இப்ப நாங்க 3வது பாருங்க, இங்க SiO2 இருக்கு. ரைட், அப்ப SiO2 யாரு, ஒரு மென் அமிலம். அப்ப நம்ம கேட்டிக்கிறது யாரு, ஒரு மூல ஆக்சைட்டை தான் கேட்டிக்கிறாங்க. ஆகவே இந்த முதலாவது ஆன்சர் வராது. இப்ப பார்ப்போம், Mg செல்றது யாரு, ஒரு மென் மூலம். ஆகவே எங்களுக்கு ஆன்சர் எத்தனையாவதா வரும், 2வது ஆன்சரா வரும். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு தாவர கலத்தில் கீறு ஆனது உயிரற்ற கட்டமைப்பு என இனம் காணப்படலாம். எப்படிப்பட்ட கட்டமைப்பு, உயிரற்றது. அப்ப ஆன்சர் தந்திக்கிறாங்க பாருங்க, கலச்சுவர், அதே போல முதலுருமென் சவ்வு, ரைபோசோம்கள், அதே போல கொள்கி உடல். இப்ப நாங்க டிரெக்டா கலச்சுவருக்கு நாங்க பார்ப்போம். பாருங்க, கலச்சுவர்னு சொல்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா உங்களுக்கே விளங்கும். தாவர கலங்கள்ல வெளிப்புறமாக காணப்படுற, உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும் தாவர கலம், நான் சும்மா இந்த மாதிரி ஒரு வடிவத்துல வரைஞ்சேன்னு சொன்னா, ரைட், இந்த மாதிரி ஒரு வடிவத்துல வரைஞ்சேன்னு சொன்னா அதுல வெளிப்புறமாக காணப்படுறது யாராய்க்கும், இந்த கலச்சுவரா தான் நீக்கும். அதே போல இந்த கலச்சுவர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கு உயிர் காணப்பட மாட்டுச்சு.
ரைட். அப்ப அடுத்தது வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கலைச்சுவர் வந்து ஆக்கப்பட்ட கூறுகள் என்னன்னு சொல்லி. இப்ப முதலாவது வந்து கலைச்சுவர பிரதான கூறு வந்து யாராய்க்கும்டா செல்லுலோஸா இருக்கும். அதோட எங்களுக்கு வந்து இந்த அரை செல்லுலோஸ், அதே போல பெக்டின், இதெல்லாம் சேர்ந்துதான் பெக்டின், இதெல்லாம் வந்து கலைச்சுவரோட ஆக்கக்கூறா இருக்கும். அப்ப கடைசியா நான் கலைச்சுவர தொழில்னு பாக்குற நேரத்துல இது பிரதானம் என்ன செய்யுமா, களத்திட வடிவத்துக்கு களத்திட வடிவத்தை பேன்றதுல உதவுறா இருக்கும். அதே போல தாங்குதல், அடுத்து பாதுகாப்பு எல்லாம் வழங்குறது வந்து இந்த கலைச்சுவரா தான் நீக்கும். ரைட். அப்ப நாங்க இதோட இதுக்கு மேலதிகமாக பல புன்னகங்களும் அதே போல கட்டமைப்பு தொழிற்பாடுகள் என்ற கீழே தான் ஒவ்வொரு புன்னகங்களையும் தந்து அது சம்பந்தமான சில விவரங்களும் தந்திக்கிறாங்க. இதுல நான் ஆரம்பத்தை கலைச்சுவர் பத்தி சொல்லிட்டேன். இப்ப நாங்க தந்திக்கிற ஆன்சர்ல ரெண்டாவது ஆன்சர் வந்து முதலொரு மென்சாவு. ரைட். முதலொரு மென்சாவுன்னு சொல்றது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எப்படின்னு சொன்னா தாவர கலங்கள்லயும் காணப்படும், அதே போல விலங்கு கலங்கள்லயும் காணப்படும். அப்ப தாவர கலங்கள்லாம் ஆக வெளிப்புறமா கலைச்சுவர் காணப்படும், அதுக்கு உட்புறமாகத்தான் இந்த முதலொரு மென்சாவு காணப்படும். ஆனா விலங்கு கலங்கள்ல வந்து வெளிப்புற எல்லையா காணப்படுறதே இந்த முதலொரு மென்சாவாக தான் நீக்கும். அப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்தோமே கலைச்சுவர்னு சொல்றது வந்து செல்லுலோஸ், அரை செல்லுலோஸ், அதே மாதிரி பெக்டின்ல நாம் அதோட கூறுகள்னு சொல்லி. அப்ப இந்த முதலொரு மென்சாவு பிரதானமா வந்து இந்த பாஸ்போலிபிட் அதே போல புரதம் என்பவற்றால வந்து ஆக்கப்பட்டதா இருக்கும். ரைட்டா. ரைட். அப்ப இது நார்மலா முதலொரு மென்சாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல வந்து எங்களோட பேப்பர்ல மூணாவது ஆன்சர் தந்திக்கிறது வந்து யாருன்னு சொன்னா இது ஒரு வெண்சவ்வால வந்து எல்லைப்படுத்தப்படாத ஒரு சின்ன மிக சிறிய ஒரு கலப்புன்னங்கமாக தான் காணப்படும். அப்ப இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இரண்டு அலகுகளை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று பெரிதாக காணப்பட்டா மற்றது வந்து சின்ன சின்ன சிறிய வாலாக காணப்படும். ரைட். அப்ப இது வந்து ரைபோசோம்கள் எங்களுக்கு தெரியும். நாங்க அகமுதிர் சிறுவலையும் பார்க்குற நேரத்துல அழுத்தமற்ற அகமுதிர் சிறுவலையும் அதே போல அழுத்தமான அகமுதிர் சிறுவலையும் சொல்லி ரெண்டு வகை பார்ப்போம். அப்ப அதுல அழுத்தமற்ற அகமுதிர் சிறு வலயத்துல வந்து மேலால காணப்படுற ஒரு கலப்புன்னகம் தான் இந்த ரைபோசோம்கள்னு சொல்றது. ரைட். அப்ப அது இல்லாம இந்த ரைபோசோம்கள் வந்து களத்துல சுயாதீனமாகவும் காணப்படையும்னு சொல்றோம். ரைட்டா. ஓகே. அப்ப ரைபோசோம்ட பிரதான தொழில் நான் பாக்குறது வந்து புரத தொகுப்புன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம். அடுத்த எங்களுக்கு பேப்பர்ல இருக்கிற அடுத்த புன்னங்கம் யாருன்னு சொன்னா கொள்கை சிப். ரைட். அடுத்த கலப்புன்னங்கம் வந்து கொள்கை சிக்கல். உங்களுக்கு பார்த்த இனத்துல விளங்கும் கொள்கை சிக்கல் எந்த மாதிரி ஒரு வடிவத்திற்கு பாருங்க. ஒன்றன் மீது உண்டா வந்து இது அடுக்கப்பட்ட மாதிரி காணப்படுது. ரைட்டா. அப்ப இது எப்படின்னு சொன்னா அது தனி மென்சாவுன்னு நாங்க செல்வோம். ரைட். இது ஒவ்வொன்றும் அடுக்கப்பட்டு பாருங்க ஒரு பெய் போன்ற அமைப்பை வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுதான் யாருன்னு சொன்னா கொள்கை சிக்கலா இருக்கும். அப்ப கொள்கை சிக்கல் வந்து அதுல அதாவது பாருங்க கொள்கை சிக்கலுக்கு அருகே அவங்களுக்கு ஜூம் பண்ணாலும் விளங்கும், இல்லை நார்மலா புக்ல பார்த்தாலும் விளங்கும். அருகே வந்து நிறைய சின்ன 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 புடகங்கள் காணப்படுற. ரைட்டா. ஏராளமான புடகங்கள் காணப்படும். அப்ப நாங்க கொள்கை சிக்கல்ல வந்து தொழில் செல்ற நேரத்துல இந்த சுரப்பு பதார்த்தங்களை வந்து தொகுத்தல், அதே போல சுரத்தல், அடுத்து பொதி செய்தல், விநியோகித்தல், இந்த தொழில்கள் எல்லாம் செய்யறது யாராய்க்கும் சொன்னா இந்த கொள்கை சிக்கலா இருக்கும். ஓகே. அப்ப நாங்க இப்ப எங்களோட பேப்பருக்கு வந்தோம்னு சொன்னா எங்களோட பேப்பருக்கு வந்தோம்னு சொன்னா மறுபடியும் நாங்க கேள்வியை வாசிப்போம். என்ன சொல்லிக்குது? ஒரு தாவர களத்தில் கீறு ஆனது உயிரற்ற கட்டமைப்பு. ரைட். உயிரற்ற கட்டமைப்பு நான் டிரெக்டாவே பார்த்துட்டோம். என்ன இந்த கலைச்சுவர்னு சொல்றது வந்து எப்படிப்பட்டது? ஒரு உயிரற்ற கட்டமைப்பு. ஆகவே ஆன்சர் வந்து இதுக்கு முதலாவது ஆன்சர்.